சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வெளியிட்டு திமுகவுடைய இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் கேவலமான செயலுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்தை பற்றி முக்கியமா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எப்பொழுது இங்க வரப்பட்டதுன்னு ஒட்டுமொத்த ஆதாரம் அடங்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை பாருங்க. முக்கியமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பிரியாணி கடை, டீ கடை என வரிசையாக மன்னிப்பு கேட்க சென்ற திரு மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னர் தென் தமிழகம் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான போது கூட அதை கண்டுகொள்ளாமல் இந்திய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றதை பொதுமக்கள் மறந்துவிடவில்லை. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் வேங்கை வயல் பிரச்சனை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை உட்பட பொதுமக்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளின் போது அங்கு சென்று ஆறுதல் கூறாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் நலனுக்காக மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ததும் திமுக அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக உடனடியாக கிளம்பி செல்கிறார் என்றால் இந்த டிராமா மாடல் அரசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பது தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. முக்கியமாக இது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த கோவில் படத்தில் வடிவேலு அவர்களுடைய காமெடி வருவது போன்று ராசியப்பன் பாத்திர கடையில் வடிவேலு தலையில் துண்டை போட்டு தன்னோட பேரை பச்சை குத்திப்பாரு. அது மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ரத்து செய்ததற்காக அந்த ஊர் மக்கள்லாம் சந்தித்து வாழ்த்துக்களை பெற போய் கொண்டிருக்கிறாரு. அதாவது இந்த பாகுபலி படத்தில் ஒருத்தன் அம்பு விடுவான், ஆனால் அது பிரபாஸ் கையை பிடிச்சி தான் அந்த அம்பு விடப்படும். அதே மாதிரி தான் பிரபாஸ் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள், அந்த அம்பு விடுற நபர் தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உண்மையாகவே அப்படிதான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இந்த சுரங்க ரத்தானதற்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். டெல்லிக்கு சென்று பல அமைச்சர்களை சந்தித்து பிரதமரை சந்தித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வச்சிருக்காரு. ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு இங்க இந்த ஊர் மக்களுக்கு, இந்த அரியாப்பட்டி மதுரை சுற்றியுள்ள மக்களுக்கு பார்ப்பதற்காக வருகிறாரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முதலமைச்சர் அவருடைய இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் கோமாளித்தனத்தை அனைவருக்குமே பகிருங்கள். அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்த இந்த வீடியோவையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.